Say thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Say Jesus, 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 Jesus. Ribagadara kamaga shadagabaga அந்நிய பாஷை ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம மத்தியில் ஆவா, அவருக்கே மகிமை. நீ மகுதரா லே ரே கபா அபூஷதே கமுகதரலர கமகா சந்தரே கமகா ஷேதரே கபா அபூர குத்ரலோ குரோகப்ரா ஷிகபகதரலர கபகா ஏபரே கதரலர கபகா ஷதகபகதரா நகுதரலர கபகதரலர கபா. Jesus, 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 Jesus. Mama gadara la rakaba gadara, iba gadara rakaba gadara, bagadara la rakaba gadara la rakaba ga, medere la rakama gadara la rakaba ga. Jesus, 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 Jesus. நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். கன்னட, என் ஜனங்கள் ನನ್ನ ಜನರು நான் அளிக்கும் நன்மையால் ನಾನು ಕೊಡುವಂತ திருப்தி ஆவார்கள். ಅವರು ತೃಪ್ತರಾಗುತ್ತಾರೆ, திருப்தி ஆவார், ಅವರು ತೃಪ್ತ ಆಗುತ್ತಾರೆ, திருப்தி ತೃಪ್ತರಾಗುತ್ತಾರೆ. இன்றைக்கு உங்களை திருப்தியோடு தான் அனுப்ப போறாரு. ಇವತ್ತು ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ತೃಪ್ತಿಯಿಂದ ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡಿ ತೃಪ್ತರಾದರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான ஊழியம் இது. ನೋಡಿ, ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸೇವೆ ಇದು. இந்த ஊழியத்தின் வழியாக எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து போவீர்கள். ನೋಡಿ, ಈ ಸೇವೆಯ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲರೂ ತಿಂದು ತೃಪ್ತರಾದರು. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ವಂದನೆ ಅಂತ ಹೇಳೋಣ. தேங்க்யூ. எரேமியா 14 நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். ಯೆರೆಮೀಯ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಾನು ಕೊಡುವ ಒಳ್ಳೆಯದಿಂದ ತೃಪ್ತರಾಗುತ್ತಾರೆ. நீங்க வீட்டில் இந்த எரேமியா 31:9 முதல் 14 வரை அந்த நன்மையில, இந்த நன்மையை குறித்து 9ஆம் வசனம் சொல்லும், என் ஜனங்கள் அழுகையோடு வருவார்கள், விண்ணப்பங்களோடு வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன். ನೋಡಿ, ಆ 9ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನನ್ನ ಜನರು ಕಣ್ಣೀರಿಂದ ಬಿನ್ನಹಗಳಿಂದ ಬರುತ್ತಾರೆ, ನಾನು ಅವರನ್ನ ನಡೆಸುವೆನು. விண்ணப்பத்தோடு வருவார்கள், ಅವರು ಬಿನ್ನಹಗಳಿಂದ ಬರುತ್ತಾರೆ, அழுகையோடு வருவார், ಅವರು ಅಳುತ್ತಾ ಬರುತ್ತಾರೆ. நான் அழுகைய தொழுகையா மாத்துவேன், ನಾನು ಅವರ ಕಣ್ಣೀರನ್ನ ಆರಾಧನೆಯಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பேன், ಅವರ ಬಿನ್ನಹಕ್ಕೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. அவருடைய நன்மையிலே பெரிய நன்மை விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ಒಳ್ಳೆಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಬಿನ್ನಹಕ್ಕೆ ಸದುತ್ತರ ಕೊಡುವುದು. சாக போனவர் எத்தனை வயதுலயா சாக போனீங்க? 15 வயசு. 15 வயசுல சாகுற வயசா? வியாதியினால தாங்க முடியல, ஹிந்து குடும்பம், இவங்க அப்பா இவர் மேல ஆசை வச்சு கோட்டீஸ்வரன் வச்சாரு, ஆனா கடைசியா தற்கொலைக்கு போயிட்டு இருக்காரு. கோடி கிடைக்கும் நினைச்சு இவருக்கு பேர் என்ன வச்சாரு உங்க அப்பா? கோட்டீஸ்வரனா. ரோட்ல தெரிஞ்சு சாக போகும்போது தான் இயேசு வந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை அறியாத அந்த மகனுக்கு இயேசு வந்து நின்றார். ಯೇಸುವನ್ನೇ ತಿಳಿಯದೇ ಇದ್ದ ಈ ಒಂದು ಅಯ್ಯನವರಿಗೆ ಕರ್ತನು ಬಂದು ನಿಂಚನು, சுகம் தந்தார், ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟನು. இன்றைக்கு உலகம் எங்கும் 38 நாடுகள் சுற்றி வந்து இயேசுவை சொல்லிட்டு இருக்கிறார். ಇವತ್ತು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 38 ದೇಶಗಳನ್ನು ಸಂಚರಿಸಿ ಯೇಸುವನ್ನು ಸಾರುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பாரா?
ಬಿನ್ನಹಕ್ಕೆ ಸದುತ್ರ ಕೊಡುತ್ತಾರಾ? அதற்கு இவர்தான் சாட்சி. ಅದಕ್ಕೆ ಅಯ್ಯನವರೇ ಸಾಕ್ಷಿ. உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், ನಿಮ್ಮ ಬಿನ್ನಹಕ್ಕೆ ಸದುತ್ರ ಕೊಡುವಂತವನು. ஹalleluya. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் கூடும் glory glory ராஜா ராஜா ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவர் செய்தாரா? இந்த மகனுக்கு அதிசயம் செய்தாரா? மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் அதிசயம் செய்கிறவரே. உங்களுக்கு அதிசயம் இப்ப நடக்குது. அதிசயம் செய்பவரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஜீசஸ் நேம் ஹalleluya கம்பகதரல கபா எம்பகத்தலர கபா ஆராதனை ஆராதிப்போம் ஆராதனை 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 ஆராதனை. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ரக்கபகா நோய்களை ஏக்கமகதரா சிலுவையிலே glory சுமந்து தீர்த்தீரையா. Amen ya சுமன் தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. டானி அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஒரு மை கொடுங்க டானி. ஆமே, இந்த மை கொடுங்க. ஹalleluya. இயேசுவே சொல்லுவீங்க, இயேசுவை அறியாததுனால தான் இந்த வியாதியில கஷ்டப்பட்டேன், அப்படித்தானே சொல்லுவீங்க? சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப டச் ஆகும். சொல்லுங்க. அது எனக்கு அன்னைக்கு தோன்றினது என்னன்னா, நான் கஷ்டப்பட்டதுனால இல்ல என்னுடைய வியாதினால நான் கஷ்டப்படல, இயேசுவை தெரியாததுனால தான் நான் கஷ்டப்பட்டேன். ஓ இதாயா சொல்றாரு. ஏன் நான் 15 வயசுல கஷ்டப்பட்டேன், ஏன் நான் சாகிறதுக்கு போனேன், ஏன் அந்த வியாதி, ஏன் மரணம், ஏன்னா அவர் சொல்ற காரியம், அந்த வியாதினால நான் கஷ்டப்படல, இயேசுவை தெரியாததுனால நான் கஷ்டப்பட்டேன். இயேசு அறியாததுனால, தெரியாததுனால. ஆமா. அதனால இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேரு கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவர்கள் யாரா இருக்கிறார்கள் என்பதற்காக கஷ்டப்படல, இயேசுவை தெரியாததுனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க பாவிகள் என்பதற்காக கஷ்டப்படல, ரட்சகரை தெரியாததினால கஷ்டப்படுறாங்க. வியாதிஸ்தர்கள் என்பதனால ஜனங்க கஷ்டப்படல, நம்மை சுகமாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நிச்சயம் தெரியாததினால அவங்க கஷ்டப்படுறாங்க.
அவங்க ஏழையா இருக்கிறதுனால கஷ்டப்படல, நமக்காக ஒருத்தர் ஏழையா மாறி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற உண்மை தெரியாததுனால அவங்க கஷ்டப்படுறாங்க. இதனாலதான் உலகமும் சுற்றிட்டு இருக்கிறாரு, இந்தியா முழுதும் சுற்றிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஏக்கம் இயேசுவை அறியணும், என் ஜனங்களை இயேசுவை அறியணும். ஆமென். Thank you. அதுதான் என்னுடைய ஏக்கம். பாரு என்ன அருமையா சொல்றேன், இயேசுவை அறியாததுனால. எம்மக்கத்தலரக்கபா தடைகளை உடைத்தீரையா, தள்ளா இடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாடவிடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன் ராஜா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கர்த்தர் இந்த மகனுக்கு சுகம் கொடுத்து, மரணத்திலிருந்து சுகம் கொடுத்தது. அதனால இவர் எங்க போனாலும் நான் காண்கிறேன், அதிகமாக நாங்கள் பயன்படுத்துவோம். எங்கள் பகுதியில் அநேக வியாதியிலிருந்து சுகமாகிறார்கள். அதை ப்ரூவ் பண்ணாம கூட்டத்தை நிறுத்த மாட்டார். கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அவங்க சுகமாகணும் சொல்லணும். ஒரு ஏக்கம் அவருக்கு. அவருடைய இன்னும் ஏக்கம் என்னன்னா, வந்தவங்க எல்லாருமே சுகமாகன்ற ஏங்குறாரு. என்னுடைய ஆசை, இந்த கூட்டத்தில் வியாதியோடு வந்தவர்கள் இந்த ஊழியத்தின் பொருட்டு சுகம் ஆவீர்கள் நான் நம்புறேன். ಆಮೆನ್. ನನ್ನ ಒಂದು ಆಸೆಯಲ್ಲ, ಈ ಕೂಟಕ್ಕೆ ಬಂದ ನೀವುಗಳು ಈ ಒಂದು ಕೂಟದ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲರೂ ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. இதுதான் இந்த ஊழியத்தின் ரகசியம். ಇದೇ ಒಂದು ಸೇವೆಯ ಒಂದು ರಹಸ್ಯ. நம்முடைய இரட்சகர் சுகம் கொடுக்கிறவர், ನಮ್ಮ ರಕ್ಷಕನು ಸೌಖ್ಯ ಕೊಡುವಂತವನು. ಪಕ್ಕತಲರ ಅನ್ಯ ಭಾಷೆ பேசுங்க. ಹಾಗೆ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ஊரகபகதரலர காபகதரலர கபக ஏபகதரல சொல்லுங்க. கரங்களை தட்டி ஜீசஸ் ஏசையா 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 சொல்லும் போதே அற்புதம் நடப்பதாக. அற்புதம் ನಡೆಯಲಿ. ஏசையா ஏசையா. இன்னொரு விஷயம், ஏசையா. glory glory ஏசையா glory glory. ஏசையா மாலாகும் எல்லாம் சொல்லுங்க. மாலாகும் தேங்க்யூ அப்பா. எல்லாமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் நான் சுகமாகி வீட்டுக்கு போவேன்? ಎಷ್ಟು ನಂಬುತ್ತೀರಾ ನಾನು ಸೌಖ್ಯದಿಂದ ಮನೆಗೆ ತಿರುಗುತ್ತೇನೆ? நான் விசுவாசிக்கிறேன். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இந்த ஊழியத்தின் பொருட்டு ಈ ಒಂದು ಸೇವೆಯ ಮುಖಾಂತರ இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் ಇವತ್ತು நடக்குது. ನಿಮಗೆ ಅದ್ಭುತ ಜರುಗುತ್ತವೆ. ஹalleluya Hallelujah. ஹalleluya glory. கைதட்டி ஏசையா 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 ஏசையா. விசுவாசிக்கிறேன்.
உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்வு உண்டு. ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ನಿಮಗೆ ಸೌಖ್ಯದ ಜೀವನ ಉಂಟು. அதனாலதான் பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. ಆದ್ದರಿಂದಲೇ ಪ್ರಿಯವಾದವನೇ ನಿನ್ನ சுகமாய் இருப்பாய். ஹalleluya, Hallelujah. ஜீசஸ். தற்செயலா மார்க் சுவிசேஷம் புரட்டிக்கிட்டே இருந்தேன். அதுல 5:29 இன்றைக்கு தேதி என்ன? 29. அந்த தேதியை நினைவில் கொண்டு நான் வசனங்கள் அப்படி பார்ப்பது ಉಂಟು ಅಪ್ಪಕಪ್ಪ. ಅವಾಗ ದಿನಾಂಕವನ್ನು ನೆನಪಿಟ್ಟುಕೊಂಡು ಹಾಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದೆ. 5:29 5:29 அதுல எழுதி இருக்கு, அவள் தான் சுகமானதை சரீரத்தில் உணர்ந்தாள். ನೋಡಿ, ಆಕೆ ತನ್ನ ಗುಣವಾಗಿರುವುದನ್ನು ತನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கிறீங்களா? ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೀರಾ? 12 வருட வேதனைப்பட்டவள் 12 ವರ್ಷಗಳ ವೇದನೆ அன்றைக்கு, இன்றைக்கு சொல்லுங்க, ಆ ದಿವಸ இன்றைக்கு ஒரு வல்லமை புறப்பட்டு ಒಂದು ಬಲ ಹರಡಿ உங்களை தொடுகிறத நான் உணர்றேன். ನಿಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುವುದನ್ನ ನಾನು ஒரு ನೋಡುತ್ತೇನೆ. வல்லமை சொல்லுங்க, ಒಂದು ಬಲ, சுகமளிக்கு வல்லமை ಒಂದು ಸೌಖ್ಯದ ಬಲ உங்களை தொடுகிறது, ನಿಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುತ್ತಿವೆ, தொடுகிறது. ನಿಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುತ್ತಿವೆ. கர்த்தருடைய வல்லமை ಕರ್ತನ ಬಲ தொடுகிறது ಮುಟ್ಟುತ್ತಿವೆ. இப்பொழுதே ಈಗಲೇ அந்நேரத்திலே சுகமானதை சரீரத்தில் உணர்ந்தால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் உணரும்படி அற்புதம் நடப்பதாக. ನೋಡಿ, ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ஆமென் சொல்லுங்க. ஏசையா, ஏசையா. glory, 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 glory. ஏசையா, ஏசையா. உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உம் வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே. தேங்க்யூ அப்பா. தயவினால் சுகமானே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் தன் தெய்வமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா, க்ளோரி. இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சுகம் தரும் என் தெய்வமே, சுகம் தரும் என் தெய்வமே. சரீரத்தில் உணர்வார்களாக, சரீரத்தில் உணர்வார்களாக. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, பா வல்லமை நதியாய் பரவி பாயுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சரியா இருக்கா உனக்கு மைக்கு? வல்லம் கொஞ்சம் அவனுக்கு வாய்ஸ் கேட்கல. இப்படி வாவே. இந்த மைக்கெல்லாம் எதுக்கு இருக்கு? 3 மைக்கை மட்டும் வச்சு அதெல்லாம் எடுத்துருங்க வெளியே. ஆமென். ஜஸ்ட் டீம். தேங்க்யூ அப்பா. கபக ஷதக பகதரா. அங்கே வாவே, இப்படி வாவே. ஆமென். அல்லேலூயா. இவன மைக்கு தேவையில்லை, இனி க்ளோஸ் பண்ணிடலாம்ல. ஆல் தீஸ் மைக்ஸ் கேன் பி க்ளோஸ். லெட் only 3 மைக்ஸ். உரா மாக்காத்தாலாரா. பகு அந்நிய பாஷை பேசுவீங்களா? ಹಾಗೆ ಅನ್ಯ அவ்வளவு ಭಾಷೆಗಳನ್ನ ஆர்வமா இருக்கீங்களே, கை தட்டிட்டு பேசுவீங்களா? அப்பா பகதரா கபகதரா. எசையா, ஏசையா, எசையா, ஏசையா, எசையா, 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 எசையா,
ஏசையா 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 ஜீசஸ் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும். தேங்க்யூ அப்பா. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். ಇವತ್ತು ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ இதை நிரூபிக்க நிற்கிறேன். ಇದನ್ನ ನಿರೂಪಿಸುತ್ತಾ இந்த ಇದ್ದೇನೆ. மகனுக்கு அற்புதம் செய்தவர் ಈ ಮಗನಿಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡಿದವನು உங்கள் வாழ்க்கையிலையும் ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ಅದ್ಭುತ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கப்பா கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ಹಾಗೆ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟುತ್ತ ಶೇಖಬಗದರಲರ ಕಬಗ ஏக்கபகதரலர கபகஷத கபகதர தடைகளை உடைக்கிறேன். ಎಲ್ಲ ಅಡ್ಡಿಗಳನ್ನ தடைகளை உடைக்கிறேன். ತಡೆಯನ್ನ ಹೊಡೆಯುತ್ತೇನೆ. சுகத்திற்கு உள்ள தடைகளை உடைக்கிறேன். ಸೌಖ್ಯಕ್ಕೆ ಇರುವ தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா. Thank you, அப்பா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. கை வைத்து சொல்லுங்க. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. 3 4 சுகமானே சுகமானே அப்பக்கத்தலர குபகதரா என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. சுகமானே கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா நன்றி நன்றி ஐயா. அப்பா கோடி கோடி நன்றி ஐயா. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. 30 வருஷமா இரவோ பகலோ என்னை நினைந்து தேங்க்யூ அப்பா. வரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லும் போதே அற்புதம் நடப்பதற்காய் நன்றி அப்பா. ಹೇಳುವಾಗಲೇ ಅದ್ಭುತ Yes Lord. Lord, be glorified. ಮಹಿಮೆ ಹೊಂದಿಕೊ. Be glorified. ಮಹಿಮೆ ಹೊಂದಿಕೊ. Lord, be magnified. Oh Lord, Lord. ಶದ್ದರಲರ ಕಬಗದರಲರ ಕಬಗ ಹಬ್ಬಗದರ ಅನ್ಯ ಭಾಷೆಲ ಲೆಬಗದರಲರ ಗಬಗದರ ಹಬ್ಬಗದರಲರ ಗಬ ಹಬ್ಬಗದರಲರ ಗಬ ಎಸೆಯಾ ಎಸೆಯಾ. ಗ್ಲೋರಿ ಗ್ಲೋರಿ ಗ್ಲೋರಿ. ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಅಬ್ಬಗದರಲರ ಕಬ ಅಬ್ಬಗದರಲರ ಗಬ. அநேக வாலிபர்களை நான் பார்க்கிறேன். வாலிப தங்கங்கள் அவர்கள் எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ಇಲ್ಲಿ ಯವನಸ್ಥರನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ದಯಮಾಡಿ ಯವನಸ್ಥರು ನಿಮ್ಮ ಕೈಗಳ ಮೇಲೆ ಕೆಚ್ಚಿ. What a joy to see you children. ಅಪ್ಪ ಈ ಯವನಸ್ಥರು ನೋಡೋದ್ರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. Young people, ಯವನಸ್ಥರೇ கர்த்தர் உங்களை பார்க்கறாரு. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் உங்களை பார்க்கறாரு. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. Young people, ಯವನಸ್ಥರೇ young people, ಯವನಸ್ಥರೇ கர்த்தர் உங்களை பார்க்கறாரு. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ.
உங்களை பார்த்து மனம் இறங்குகிறார். ನಿಮ್ಮ ನೋಡಿ ಆತನು ಕನಿಕರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நான் வாலிபத்தெல்லாம் கர்த்தர் இவரை தொட்டாரு. ನೋಡಿ ಯವನಸ್ಥದಲ್ಲೇ ಅಯ್ಯನವರನ್ನ ಕರ್ತನು 15 வயசுல தான் தொட்டாரு. 15ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ಮುಟ್ಟಿದನು. வாலிப வயசு கர்த்தருக்கு பிரியமான வயசு. ನೋಡಿ ಯೌವನದ ವಯಸ್ಸು ಕರ್ತನಿಗೆ ಇಷ್ಟವಾದ ವಯಸ್ಸು. ஆமென். கர்த்தருடைய ஆசையெல்லாம் ಕರ್ತನ ಆಸೆಯಲ್ಲ. தேங்க்யூ அப்பா. வாலிபர்கள் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்பது, ಯವನಸ್ಥರು ಯೇಸುವಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂದು தானியேலை குறித்து அந்த 6ஆம் அதிகாரம் மிக அழகா சித்தரிக்குது. 6:3 தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவியானவர். அல்லேலூயா. அது என்னையா? அது விசேஷித்த ஆவியானவர். தானியேல் அந்த மிகப்பெரிய இந்த 6ஆம் அதிகாரம் எப்படி முடிகிறது என்றால், தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது என்று இருக்கிறது. ದಾನಿಯೇಲ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನ ಬಗ್ಗೆ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஜெயமாய் முடிந்ததுன்னு சொல்லுங்க. ಆತನ ಕಾರ್ಯ ಜಯವಾಗಿ ಮುಗಿಯಿತು. நான் சொல்லுவேன், இந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிகிறது. ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಈ ದಾನಿಯೇಲನ ಕಾರ್ಯವೂ ಸಹ ಜಯವಾಗಿ முடிகிறது. ಜಯವಾಗಿ ಮುಗಿಯುತ್ತವೆ. உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும் நான் ನಿಮ್ಮ விசுவாசிக்கிறேன். ಕಾರ್ಯವೂ ಸಹ ಜಯವಾಗಿ ಮುಗಿಯುತ್ತದೆ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ. அதுக்கென்ன ரகசியம் ஒன்று 3ஆம் வசனம் சொல்லுது. அவருக்குள்ள 3ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் ஆமென். அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். அல்லேலூயா. ராஜா எல்லா அமைச்சர்களுக்கும் மேலான முதல் அமைச்சராக தானியேலை நியமித்தார். ನೋಡಿ, ಎಲ್ಲ ಒಂದು ಸಚಿವರಿಗಿಂತ ಆತನು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಮಾಡಿದರು. மந்திரிகளுக்கு மேலான மந்திரி தான் முதல் மந்திரி. ನೋಡಿ, ಎಲ್ಲ ಸಚಿವರಿಗಿಂತ ಮೇಲಾದ ಸಚಿವನೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ. காரணம் என்ன? ராஜா செய்கிறார், அவனுக்குள் கடவுள். இன்றைக்கு நம்ம தமிழ்ல புரியிறாப்புல சொன்னா, வானமும் பூமியும் அடைத்த கடவுள் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தவர், மரித்து உயிர்த்து எழுந்தவர், இன்றைக்கு நமக்குள்ள ஆவியானவராக இருக்கிறார். கைதடுங்க ನೋಡಿ, பார்க்கலாம். ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ ಸರ್ವಶಕ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದು ಆತನು ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಆತನ ಒಳಗೆ ಆತ್ಮವಾಗಿ ಇದ್ದಾನೆ. நமக்குள்ளதான் இருக்கிறாரு. வாலிபர்களே, ನಮ್ಮೊಳಗಿದ್ದಾನೆ. வாலிப தங்கங்களே, ಯವನಸ್ಥರೇ, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೇಳೋಣ, இயேசு ஆவியாக, ಯೇಸು ಆತ್ಮವಾಗಿ எனக்குள்ள இருக்கிறார். ನನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ. 15 வயதுல அவருக்குள்ள வந்தவர் 15ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಆತನ ಒಳಗೆ இன்றைக்கு ಬಂದವನು ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. ಇವತ್ತೊಂದು ಜಯದ ಜೀವನವನ್ನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. உங்க வாழ்க்கையும் ஜெயமாய் முடியும் நான் சொல்றேன். ನಿಮ್ಮ ಜೀವನ ಸಹ ಜಯವಾಗಿ ಮುಗಿಯುತ್ತದೆ ನಾನು இந்த இயேசு ಈ ಯೇಸು உங்களுக்குள்ள இருப்பதால ಒಳಗೆ ಇರುವುದರಿಂದ நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், ಕೆಳಗೆ ಇರದ ಹಾಗೆ ಮೇಲಾಗುತ್ತೀರ, வாலாகாமல் தலையாவீர்கள், ಬಾಲನಾಗಿರದೆ ಶಿರಸ್ಸಾಗಿಡುತ್ತೀರ. தானியேலை போல ದಾನಿಯೇಲನ ಹಾಗೆ எல்லாரையும் விட ಎಲ್ಲರಿಗಿಂತ மேற்பட்டவனாக ಒಂದು ಎಚ್ಚರವೊಂದು கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು கை ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾನೆ. தட்டி ஆமென் சொல்லுங்க. ಕೈ ತಟ್ಟಿ ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. Glory, glory, glory. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் இப்ப எல்லாரும் கை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, ஜீசஸ் நன்றி நன்றி ஐயா,
அப்பான்னு சொல்லுங்க. ವಂದನೆ ಅಂತ ಹೇಳೋಣ. தேங்க்யூ அப்பா. ವಂದನೆ ಅಪ್ಪ. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ನಿಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸುದ್ದಿ. இந்த இயேசு ராஜா, ಈ ಯೇಸು ರಾಜ உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಇದ್ದಾನೆ, எங்கோ இல்ல. சொல்லுங்க, எனக்குள்ளதான் இயேசு. ಹೇಳೋಣ, ನನಗೊಳಗೆ ಯೇಸು. என்னை விட்டு விலகுவதில்லை, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊರೆಯುವುದಿಲ್ಲ, என்னை கைவிடுவதில்லை, ನನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேங்க்யூ அப்பா. ವಂದನೆ ಅಪ್ಪ. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವಂತವರಿಗೆ ಆತನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, கைவிடுவதில்லை. ಆತನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ಒಳಗಿದ್ದಾನೆ. ரக்கமகஷத கபகதரல ரக்கபக குரக்கபகதரலர. அதுதான் இவர்களுடைய வெற்றியின் ரகசியம். ಇದೇ ಇವರ ಒಂದು ಜಯದ அதுதான் உங்க வாழ்க்கையில வெற்றியின் ரகசியம். ಇದೇ ನಿಮ್ಮ ಜೀವನದ ಜಯದ ರಹಸ್ಯ. அல்பன் மகதரல ரக்கபா. அன்றைக்கு சொன்னாரே, மோசே 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 யோசுவாவை கூப்பிட்டு சொன்னாரே, 31:8 உபாகமத்துல, கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறார். ನೋಡಿ, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 31ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ, அவர் ಉನ್ನೋடு இருக்கிறார். ಆತನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ, உன்னை விட்டு விலகுவதில்லை, ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிடுவதில்லை, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ತೊರೆಯುವುದಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ பயப்படவோ ಭಯಪಡಬೇಡ, கலங்கவோ வேண்டாம் 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 வேண்டாம், ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ, வேண்டாம் ಬೇಡ. பயப்படவும் கலங்கமும் வேண்டாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே பயப்படவும் கலங்கமும் வேண்டாம். இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் கைதட்டி, உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும். காட்டுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுங்க, உம்மாலாகும் ஆகாதது எதுவும் இல்ல. Glory Jesus. ஆகாதது Glory எதுவும் இல்ல. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் பெற்றொன்று மடிய செய்தி. Glory, glory. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் பெற்றொண்டு மடிய செய்தி. இப்ப சொல்லுங்க, உம்மாலாகும். Glory. Thank you அப்பா. ஆகாதது எதுவும் இல்ல. Thank you அப்பா. Thank you அப்பா. எல் ஷடாய். Hallelujah, El Shaddai. Hallelujah, El Shaddai. Hallelujah, Glory. El Shaddai. Hallelujah. உம்மாலாகும் எல்லாமாகும். Thank you அப்பா. உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும். Thank you அப்பா. உம்மாலாகும் எல்லாமாகும். அதுல வரும், ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீ. காரணம், உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா. ಕಾರಣ ನಿಮ್ಮೊಳಗೆ ಯೇಸು ಇದ್ದಾನೆ. தானியேலுக்குள்ள இயேசு இருந்ததுனால ದಾನಿಯೇಲನ ಒಳಗೆ ಯೇಸು ಇದ್ದುದರಿಂದ அந்த சிங்கம் ஒண்ணும் செய்ய ಆ முடியல. ಸಿಂಹ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ.
பொல்லாத ஆவி ஒண்ணு செய்ய முடியாது. ದುರಾತ್ಮಗಳು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். ನಿನ್ನೊಳಗೆ ಯೇಸು ಇದ್ದಾನೆ. இயேசு இருக்கிறார். ಯೇಸು ಇದ್ದಾನೆ. அதனால ಆದ್ದರಿಂದ சிங்கம் வாய் கட்டப்பட்டது. ಸಿಂಹದ ಬಾಯಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತು. அப்ப இயேசு இருந்தா ಯೇಸು ಇದ್ದರೆ நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். நம்புறீங்களா? ಜಯ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ಎಂದು ನಂಬುತ್ತೀರಾ? எந்த ஆவியின் மேல? தீய ஆவியின் மேல, ಎಲ್ಲ ದುರಾತ್ಮದ ಮೇಲೆ நீங்க ஜெயம் எடுக்க முடியும். ಜಯ ಎತ್ತುವುದಕ್ಕೆ கை ಸಾಧ್ಯ. தட்டி ஆமென் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟಿ ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. கர்த்தர் கூட இருக்கிறார். ಕರ್ತನು ಜೊತೆಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் சேதமின்றி காப்பாற்றினே. வீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினே. இப்ப எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மாலாகும் எல்லாமாகும் 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 சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும் சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும் சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல. உம்மாலாகாத Glory, இல்லை. glory, வல்லவர். ஆகாதது ஆமென். எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஜோர கைதட்டி ஏசையா. ஏசையா, கைதட்டி. சப்பாலி தட்டி. அப்பா. ஏசையா, ஏசையா. இன்னொரு விச. ஏசையா, ஏசையா, ஏசையா. அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். கை தட்டிட்டே பேசுங்க. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ಹಾಗೆ நேரம் ஆகிட்டே ಚಪ್ಪಾಳೆ இருக்கு. ತಟ್ಟುಚು. ಶಗಬಗದರಲರ ಕಬಗದರಲರ ಕಬಗದರ ಎಬ್ಬಗದರಲರ ಕಬಗದರ ಅಬ್ಬಗದ. Lord, grant their petitions, Lord. Grant their petitions. அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டாவதாக. ಅವರ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಗೆ ஜெபங்களுக்கு ಸದುತ್ತರ. பதில் உண்டாவதாக. ಅವರ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಗೆ ಸದುತ್ತರ. ಹಬ್ದಮಗದರ ಲಾಕರಗಬಗದರಲರ ಕಬ ಏಲರು ಕೂಬಗದರಲರ ಕಬಗ ಅಬುಕತಲರ ಕಬಗದರ ஏபகதரலர கபகதர. ஜீசஸ். இன்னைக்கு தானியேலையே நாங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ಇವತ್ತು இது ದಾನಿಯೇಲನೇ தானியேல் ಧ್ಯಾನಿಸಿ. ஊரியம், டேனியல் டேவிட் மினிஸ்ட்ரி. ದಾನಿಯೇಲ್ ஹalleluya. ஹalleluya. இந்த தானியேலை குறித்து நான் தியானிக்கிற போதெல்லாம் 9ஆம் அதிகாரம் 23 தூதன் வந்து சொல்லுவார், தானியேல் ஒரு ஜெப வீரன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ದಾನಿಯೇಲ್ 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಆಮೆನ್. 23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதுவும் 3 வேளை ஜெபிக்கிறவர் இருக்கு இடத்துல. ನೋಡಿ, 3 ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವರು. இன்னொரு இடத்துல இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் இருக்கு. ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಡಬಿಡದೆ ಆರಾಧಿಸುವಂತವರು. ஹalleluya. ஹalleluya. அதான் தானியேலை நான் பார்த்திருக்கேன். இடைவிடாமல் ஆராதிப்பவர், ನೋಡಿ, இடைவிடாமல் ஆராதிக்கிறவர். ಅದರಿಂದ ಎಡಬಿಡದೆ ಆರಾಧಿಸುವಂತವರು. இன்னைக்கு மதியம் சேர்ந்து சாப்பிடும்போதா பாட்டு வரும். இந்த மனுஷனுக்கு கைதட்டுங்க. ಮಧ್ಯಾಹ್ನ ಊಟ ಮಾಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ நான் இதை ಸಹ பார்த்ததே இல்லை. ಹಾಡಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவன் சாட்சி அவனோட கூட சாப்பிடும்போது பாட்டு பாடுறது ஒருத்தர் தான். கைதட்டுங்க. ಊಟ ಮಾಡುವ ಸಹ என்னையா ಹಾಡುವಂತವರು. பாடுறாரு? ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்கல்ல. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் பாடிட்டு இருக்காரு. எனக்கு கண்ணீர் வந்தது. அட நல்ல பிரியாணி சாப்பாடு சாப்பிட்டு ஊயின்னு சொல்ல வேண்டியதானே. பாடிட்டே இருக்கிறாரு. அதுக்கு இப்பதான் நினைக்கிறேன். இப்பதான் அதனாலதான் அந்த தானியேலை குறித்து இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ನೆನೆಸುತ್ತೇನೆ, ಆ ದಾನಿಯೇಲ ಎಡಬಿಡದೆ ಆರಾಧಿಸುವಂತವನು. நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிறவங்களா இடைவிடாமல் ஆராதிக்க போறீங்க. ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, ಸೆಯಾ. ಇಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಎಡಬಿಡದೆ ಆರಾಧಿಸುತ್ತೀರಾ. ஏசையா, ஏசையா. ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறப்பா. தோசை வரும். ஆமென். சொல்லுங்க ராஜாக்க. ನೋಡಿ, ಆಸೆ ಪಡ್ತೀರಾ, ದೋಸೆ ಬರುತ್ತೆ. இம்மாக்காதாரா எல்லாரும் தமிழ் ஆசை தோசை. இது கன்னடாவில் என்னதை சொல்ல போறேன்? தமிழ் ஆசை தோசையாய் மாறுவதாக. ತಮಿಳಲ್ಲಿ ಆಸೆ ದೋಸೆ ಆಗಿ ಬದಲಾಗುತ್ತವೆ. சொல்ற ராஜா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஓ தேவன்
ಉನ್ನೆ ತಪ್ಪುವಿಪ್ಪ ಅರಸನು ಹೇಳುತ್ತಾನೆ ತಪ್ಪುವಿಪ್ಪ ನೀನು ಎಡಬಿಡದೆ ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ತಪ್ಪುವಿಪ್ಪ ತಪ್ಪಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನು ತಪ್ಪುವಿಪ್ಪ ತಪ್ಪಿಸುತ್ತಾನೆ. ரக்கபகஷதகர அல்லற அந்நிய பாச பேசுங்க. தேங்க்யூ அப்பா. ஃபாதர் 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 தானியேலின் தேவன் ஜீவிக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் சேஷித்த ஆவியானவர் இறங்குவாராக. ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ವಿಶೇಷವಾದ ಆತ್ಮನು ಇಳಿದು ಬರಲಿ. యేసయ్యా 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 జీసస్ 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 యేసయ్యా జీసస్ యేసయ్యా జీసస్ நேம். జీసస్ నేమ్. தேங்க்யூ அப்பா. ವಂದನೆ அப்பா தேங்க்யூ அப்பா. ವಂದನೆ ಅಪ್ಪ. அப்போ தானியேல் ஜெபித்த போது தானியேல் தூதன் வந்து சொல்றார் 9:23 தானியேல் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். சொல்லுங்க, நீ எனக்கு ನೀನು ನನಗೆ மிகவும் பிரியமானவன். ಬಹಳ ಪ್ರಿಯವಾದವನು. பிரியமானவன்னு சொல்லல, சொல்லுங்க மிகவும் பிரியமானவர். ನೋಡಿ, ಬೇರೆ ಪ್ರಿಯವಾದವನು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, மிகவும் பிரியமானவர்கள், ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಿಯವಾದವನು. యేసయ్యా యేసయ్యా உங்களுக்கு சொல்றாரு. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, இந்த கூட்டத்துக்கு நீங்க மனிதனை தேடி வரல, ಈ ಕೂಟಕ್ಕೆ ನೀವು ಮನುಷ್ಯನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ, தெய்வத்தை நாடி வந்திருக்கிறீங்க. ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೀರಾ. உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ மிகவும் பிரியமானவன். ನೀನು ಬಹಳ ಪ್ರಿಯವಾದವನು. தானியேல் தேவன் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். ದಾನಿಯೇಲ್ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ಬಹು ಪ್ರಿಯವಾದವನು. அதனால ಆದ್ದರಿಂದ நீ ஜெபிக்க ஆரம்பித்த போதே ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದಾಗ பதில் வந்துருச்சுன்னு சொல்றாரு. ಸದುತ್ತರ ಬಂದಿತು. பதில் 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 ಸದುತ್ತರ ஜெபத்திற்கு பதில், ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ஜெபத்திற்கு ಸದುತ್ತರ, பதில். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ. உனக்கு வருவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ண, ನಿನಗೆ ಬರುವುದಾಗಿ உன் ஜெபத்துக்கு பதில் உண்டாகுதா? ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ಉಂಟಾಗುತ್ತಿದೆಯಾ? ரக்கபகதரல ரக்கபகதரல ரக்கபா. ஜெபத்துக்கு பதில் வரும் என்று விசுவாசிக்கிறவன் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ యేసయ్యా 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 థాంక్యూ అప్పా. యేసయ్యా 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 మగదల రకబగదల రకబా చిక్కబగ జపం கேட்டீரையா ஜெயம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஜெபம் தேங்க்யூ அப்பா. ஜெயம் விடவில்லை, தாங்கியே நடத்தினீரே. சொல்லுங்க பார்க்கலாம். தள்ளாட விடவில்லப்பா, இந்த ஊழியத்தை தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. அப்பா புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா. அபகதரலார கபக அபகதரலர கபக ஷேக்கபக அபகதரா அபகதரா வல்லவரே தள்ளாட விடவில்லை, தாங்கிய நடத்தினீரே. యేసయ్యా தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. நன்றி ஐயா. வல்லவரே
ஆமென். என்றும் என்றும் வல்லவர். அவரே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி. தானியேலின் ஒரு மிகப்பெரிய ஏக்கம், தானியேல் இந்த தேசத்துல பெரிய எழுப்புதல். இப்போ கூட அவருடைய ஏக்கம், தனக்குன்னு ஒரு கேம்ப் சைட் அவர் ಆರಂಭಿಕ್கிறாரு. ಈಗಲೂ ಸಹ ದಾನಿಯೇಲ್ ಸೇವಕರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು எவ்வளவு ಆಲೋಚನೆ. ஏக்கர்? 1.5 ஏக்கரா? 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கேம்ப் சைட் பார்த்துட்டே இருக்கிறார். எதற்குனா அவருக்குன்னு ஒரு இடம் இல்லை, ஜனங்கள் வந்து கூடி ஜெபிக்க கூட்டம் நடத்த ஒரு ஏக்கம் அவருக்குள்ள. ನೋಡಿ, ಜನರು ಬಂದು ಕೂಡಿ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಉದ್ದೇಶ, ಒಂದು ಆಲೋಚನೆ ದಾನಿಯೇಲ್ ಅಯ್ಯನವರಲ್ಲಿ. ஆமென். இந்த மகனுக்கு ஒரு சொந்த இடம் வேணும்னு ಆಸೆಪಡ್றீங்களா? நீங்க ಈ ಕೈ வைத்து ಸೇವಕನಿಗೆ ಕಾಟಂಗ பார்க்கலாம். ಒಂದು ಸ್ವಂತ ಸ್ಥಳ ಬೇಕೆಂದು ನೀವು ಆಸೆ ಪಡುತ್ತೀರಾ? ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ ಕೆಚ್ಚೋಣ, ஜெபிப்போமா? ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ ಅದಕ್ಕಾಗಿ. ஏசையா, యేసయ్యా, இந்த ஜெபத்துக்கு பதில் வந்ததற்காக ஸ்தோத்திரம். கை தட்டுங்க. ஜெபத்துக்கு பதில் வந்ததற்காக ಈ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ இந்த ಸ್ತೋತ್ರ. ஜெபத்துக்கு பதில் வந்ததற்காக ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ இந்த ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ஜெபத்துக்கு ಸ್ತೋತ್ರ. பதில் வந்ததற்காக ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ கேம்ப் ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ சைட் ಸ್ತೋತ್ರ. கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரப்பா. அநேக மக்களை விடுவிக்கும் பொருட்டு நீங்க அண்ணனுக்கு தருகிற கேம்பஸ்க்காக ஸ்தோத்திரப்பா, கேம்ப் சைட்டுக்காக ஸ்தோத்திரப்பா. ಸ್ಥಳಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ಸ್ಥಳಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா. உண்மையான ஊழியருக்கு கிடைப்பதாக நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ಒಂದು ನಿಜವಾದ ಸೇವಕನಿಗೆ ಸಿಗಲಿ ಎಂದು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. தேங்க்யூ அப்பா. ವಂದನೆ. ஜெபித்துக் கொள்ளுங்கள். ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். தொடர்ந்து இதற்காக நான் ஜெபிக்கிறேன். ಸತತವಾಗಿ ನಾನು ಸಹ ಈ ಸೇವೆಗಾಗಿ கர்த்தர் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஏவினால் உங்கள் இதயத்தில் நீங்கள் பண உதவியும் செய்யலாம். ಕರ್ತನು ஆமென். ಪ್ರೇರೇಪಿಸಿದರೆ ದಯಮಾಡಿ ನೀವು ಹಣದ ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நம்பர் இருக்கா? உங்க ದಯಮಾಡಿ நம்பர். ಸಂಪರ್ಕಿಸುವಂತ ಸಂಖ್ಯೆ. அதை சொல்லுங்க கடைசியா. இது ஒரு கட்டாயம் அல்ல, இது இது நல்ல ஊழியம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இது ஆமென் சொல்லுங்க. ನಿರ್ಬಂಧದಿಂದ ಅಲ್ಲ, ಇದು ನಮ್ಮ ಸೇವೆ, ನಾವು ಸಹಾಯ ಮಾಡೋಣ. எனக்கு தெரியும் இந்த மனுஷன் பணத்துல கண்ணே இல்ல. ನೋಡಿ, ಅಯ್ಯನವರಿಗೆ ಗೊತ್ತು, ಈ ಅಯ್ಯನವರಿಗೆ ஓடி 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 நாடன்னு சொல்லி போதிக்கிறாரு. தனக்குன்னு ஒரு இடம் இல்லைன்னு சொல்லும்போது கஷ்டமா தான் இருக்கு. ನೋಡಿ, ಸೇವಕರಿಗೆ ಹಣದ ಆಸೆ ಇಲ್ಲ, ಓಡಿ ಓಡಿ ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. கலந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ನೋಡಿ, ಇದರಲ್ಲಿ இந்த தரிசனத்தில் நாம் நிற்போம் சேர்ந்து. ஆமென். ஏன்னா இவர் ஒரு சபை வைக்கலாம், ஈஸியா கூட்டம் கூட்டிடலாம், அது அவருடைய காலிங் இல்லை. ஓடி ஓடி ஊழியம், எவாஞ்சலிக்கல் ஊழியம். உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் ஊழியம் வேற, எவாஞ்சலிக்கல் ஊழியம் வேற. பாஸ்டர் ஊழியம் என்றால் தங்களுக்கு வருகிற crowd ரெகுலராக காணிக்க கொடுப்பாங்க. ஆனால் எவாஞ்சலிஸ்ட் பியூரா மேலே தான் பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? அப்படி பார்த்து தான் ஓடிட்டு இருக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. கேட்க கூச்சப்படுவார். இப்போ நான் இவர் என்கிட்ட சொல்லலை கேளுங்கன்னு, அதை நீங்கள் சண்டைக்கு வந்துடக்கூடாது. அவர் ஒன்றும் சொல்லலை, நானா இழுத்து வந்து சொல்ல வச்சுக்கிட்டு ನೋಡಿ, இருக்கேன். ಅವರು ಕೇಳುವಂತೆ ನನಗೆ ஏன்னா ಹೇಳುವಂತೆ இவர் ಹೇಳಲಿಲ್ಲ. நல்லா இருக்கணும். சொல்லுங்க, இவர் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். இவர் நல்ல மனுஷன், நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். தானியேல் தேசத்துக்கு தானியேல் தேவை. கைதட்டுங்க ஆமென். பார்க்கலாம். சிக்கபகஷதகபகதராம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஏவுவார். இந்த ஊழியத்தோடு தொடர்பு வைக்க நம்பரை கொடுங்க டானி. விரும்பினவங்க தான். அல்லேலூயா. சிக்கபகதல. நான் விசுவாசிக்கிறேன், கூடிய விரைவில் இந்த கூட்டமெல்லாம் இவர் கேம்பஸ் எல்லாம் நடக்கணும்னு நான் நம்புறேன். ஆமென். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ, ಅತಿ ಬೇಗನೆ ಎಲ್ಲ ಕೂಟಗಳು ಇವರ ಒಂದು ಕ್ಯಾಂಪಸ್ ಅಲ್ಲೇ ನಡೆಯುತ್ತವೆ. ஆமென். ஆமென். இந்த ஒரு நாள் கூட்டத்துக்கே நான் வேதனைப்பட்டேன். 2 லட்சம் போட்டிருக்காரு கையில இருந்து. இந்த கூட்டத்துக்கு எவ்வளவு போட்டிருக்காரு? ನೋಡಿ, ಈ ಒಂದು ಕೂಟಕ್ಕಾಗಿ ಅವರು டோட்டல் காஸ்ட் 4 lakhs அந்த கூட்டத்துக்கு. ನೋಡಿ, ಈ ಕೂಟದ ವೆಚ್ಚ 4 ಲಕ್ಷ. எவ்வளவு நான்லாம் அப்படி செய்ய மாட்டேன். ஒரு நாள் கூட்டத்துக்கு 4 lakhs போடுவாங்களா? அதை போட்டிருக்காரு பாருங்க. கைதட்டுங்க ನೋಡಿ, பாருங்க. ಅಯ್ಯನವರು ಒಂದು ಕೂಟಕ್ಕಾಗಿ 4 ಲಕ್ಷ. இது எதை காட்டுது? ಇದು ಯಾವುದನ್ನು ತೋರ್ಪಡಿಸುತ್ತದೆ? காசு பெருசு இல்ல, ಹಣ ದೊಡ್ಡದು. இயேசு தான் பெருசுன்னு காட்டுது. ಯೇಸುವೇ ದೊಡ್ಡದು. காசுக்காக இருந்தா நிச்சயம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் கூட்டம். ஆமென். ನೋಡಿ, ಕಾಸಿಗ ಒಂದು ಹಣಕ್ಕಾಗಿ ಒಂದು ದಿವಸ ಕೂಟಕ್ಕೆ ಎಷ್ಟು ಖರ್ಚು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதனாலதான் இந்த ஊழியத்தை நம்ம தாங்கணும். கைதட்டுங்க. ಆದ್ದರಿಂದಲೇ ಈ ಸೇವೆಯನ್ನು ನಾವು ಸಹಾಯ ஏசையா, 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 ஏசையா,
நேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, லக்கபக சந்தர லக்கரகபகா. இதுவரை உதவி நீரே. இப்ப கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்ரோய் எல்ரோய். என்னையும் கண்டி. தேங்க்யூ அப்பா. எப்படி நான் நன்றி சொல்வேன். தேங்க்யூ அப்பா. எல்ரோய் எல்ரோய் எங்களையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார்ன்றத? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ ನಿಮ್ಮೊಳಗೆ ಯೇಸು Hallelujah. ಇದ್ದಾನೆ ಎಂದು? Hallelujah. தானியேலுக்குள்ள இயேசு இருந்ததுனாலதான், தெய்வம் இருந்ததுனாலதான் சிங்கத்தின் மேல் ஜெயம் எடுத்தா. ನೋಡಿ, ದಾನಿಯೇಲನ ಒಳಗೆ ದೇವರು ಇದ್ದಿದ್ದರಿಂದಲೇ ಸಿಂಹದ பிசாசின் ಮೇಲೆ மேல் ಜಯ. ஜெயம் எடுத்தா. ನೋಡಿ, இயேசு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற போது, ನೋಡಿ, ಯೇಸು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಇರುವಾಗ தேங்க்யூ அப்பா, அவன் பிசாசை ஜெயிக்கிறான். ಅವನ್ ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳನ್ನ ಜಯಿಸುತ್ತಾನೆ. ஆமென் சொல்லுங்க. குயிக்கா சொல்லி முடிக்கிறேன். ನಾನು ಬೇಗನೆ ಹೇಳಿ இயேசு உள்ள இருக்கிறார்ன்றவங்க மட்டும் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ನೋಡಿ, ಯೇಸು ಒಳಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳುವವರು ಮಾತ್ರ ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. அதனால ಆದ್ದರಿಂದ பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசு, ಆ ಒಂದು ಸೈತಾನದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಅಳಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದ ಯೇಸು உங்க வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ பிசாசின் கிரியைகளை அழித்து ನೋಡಿ ಸೈತಾನದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಅಳಿಸಿ ஜெயம் கொடுப்பார்னு கை தட்டுங்க. ಜಯ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು ಕೈಗಳನ್ನ ತಟ್ಟೋಣ. ஏசையா 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 ஏசையா. கை தட்டி ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் சேதமின்றி காப்பாற்றினே. கைதட்டி ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினே. உம்மாலாகும் எல்லாமாகும் ஏசையா, மாலாகும் எல்லாமாகும் ஏசையா 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 ஏசையா. ஏசையா. தேங்க்யூ அப்பா. ஏசையா ஏசையா ஏசையா. உம்மாலாகோ எல்லாமாகும் தேங்க்யூ அப்பா. உம்மாலாகும் எல்லாமாகும். இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, சென்ற இடமெல்லாம் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவித்து ನನ್ಮೈ ಸಗರವರಾಗಿ ಸುತ್ತಿ ತಿರಂದ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆತನು ಸಂಚರಿಸಿದ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಆತ್ಮದಲ್ಲಿ ಇದ್ದವರೆಲ್ಲರನ್ನು ಬಿಡಿಸಿ ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದನು. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா, ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಯೇಸು ಇದ್ದಾನೆ. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா, ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಯೇಸು ಇದ್ದಾನೆ. அதனாலதான் சொல்ல முடியும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ಆದ್ದರಿಂದಲೇ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಸೈತಾನದ ಬಂಧನದಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಬಿಡಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. அன்றைக்கு தானியேல் சிங்கத்தின் முன்னால சிங்கத்தின் மேல ஜெயம் எடுத்தது போல, ಅವತ್ತು ದಾನಿಯೇಲ ಸಿಂಹದ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದಿದ ಹಾಗೆ நீங்களும் பிசாசின் மேல ஜெயம் எடுப்பீர்கள். ನೀವು ಸಹ ಸೈತಾನದ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. பிசாசின் மேல் ஜெயம் என்றால் ನೋಡಿ, பிசாசின் கிரியை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். ಸೈತಾನದ ಜಯ ಮೇಲೆ ಎಂದರೆ ಏನು? எதெல்லாம் தேவனுக்கு எதிரானதோ அதெல்லாம் பிசாசின் கிரியை. ಯಾವುದೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದದ್ದು ಅದೆಲ್ಲವೂ ಸೈತಾನದ ಕಾರ್ಯಗಳು. அந்த கிரியை மேல ஜெயம் எடுப்பீங்க. ಆ ಕ್ರಿಯೆಗಳ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. காரணம் உங்களுக்குள்ள, ಕಾರಣ ನಿಮ್ಮೊಳಗೆ, உங்களுக்குள்ள. ನಿಮ್ಮೊಳಗೆ ஜீசஸ் கை தட்டுங்க. ಜೀಸಸ್ ಅಂತ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟೋಣ. ಜೀಸಸ್ 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 Jesus, Jesus, Jesus. Thank you அப்பா.
இந்த நிச்சயத்தோட தான் இன்றைக்கு உங்களை அனுப்புறேன். ನೋಡಿ, ಈ ಒಂದು ದೃಢದಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಕಳಿಸುತ್ತೇನೆ. தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. ದಾನಿಯೇಲನ ಕಾರ್ಯ ಜಯವಾಗಿ காரணம் அவருக்குள் கடவுள் இருந்தார். ಕಾರಣ ಆತನೊಳಗೆ ದೇವರಿದ್ದನು. உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವು ಜಯವಾಗಿ ಮುಗಿಯುತ್ತದೆ. உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಕರ್ತನು ಇದ್ದಾನೆ. அல்பர்கபகதரா. சோ ரெண்டு காரியம் மிக முக்கியமா சொல்லப்போனா இயேசு எனக்குள்ள இருந்ததனால நான் சொல்றேன். ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ಮುಖ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ಯೇಸು ನನ್ನೊಳಗೆ ಇರುವುದರಿಂದ. பரிசுத்தம், இன்னொரு பக்கம் பிசாசின் மேல் ஜெயம். ಒಂದು ಕಡೆ ಪರಿಶುದ್ಧತೆ, ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಸೈತಾನದ ಮೇಲೆ ಜಯ. பிசாசின் மேல் ஜெயம், ಎರಡು ಸೈತಾನದ ಮೇಲೆ ಜಯ. இன்னொரு பக்கம் பரிசுத்தமான வாழ்க்கை, ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವನ. உங்களால பரிசுத்தமா வாழ முடியும். ನಿಮ್ಮಿಂದ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வாலிபர்களே, ಯವನಸ್ಥರೇ, வாலிப தங்கங்களே, ಯವನಸ್ತಿಯರೇ, பரிசுத்த வாழ்க்கை தான் கடவுள் விரும்புகிற வாழ்க்கை. ಪರಿಶುದ್ಧ ಜೀವನ ಕರ್ತನು ಅಪೇಕ್ಷಿಸುವ ಜೀವನ. ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுச்சீரா? வேதம் சொல்லுது, வாக்கிய ಹೇಳುತ್ತವೆ. தேங்க் யூ அப்பா. தானியேல் 6:5 அந்த தானியேலுக்குள்ள ஒருவனும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ನೋಡಿ, ದಾನಿಯೇಲನ ಒಳಗೆ ಒಂದು ತಪ್ಪು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. இது எப்படி கைதட்டுங்க ನೋಡಿ, பார்க்கலாம். ಇದು ಹೇಗಿದೆ, ಚೆನ್ನಾಗಿದೆ ನೋಡಿ. 6:5 சொல்ல கடைசி வசனம் வாசியா. அப்ப நாள்ல அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால். அப்பொழுது அந்த மனுஷர் போதும், உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. காரணம் அவனுக்குள்ள கர்த்தர் இருந்ததனால. அவருக்குள்ள கர்த்தர் இருந்ததனால அவனால பரிசுத்த வாழ்க்கை வாழ முடிந்தது. அவரால பரிசுத்த வாழ்க்கை வாழ முடிஞ்சது. உங்களால முடியும். தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன், தேவனோடு கனெக்டா இருக்கிறவன், அவன் சுத்தமாய் வாழ்வான். பரிசுத்தமாய் வாழ்வான். இப்படி வாலிபர்களா சொல்லுங்க, நான் ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க. ಯವನಸ್ಥರೆಲ್ಲ ಹೇಳೋಣ, ನಾನು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தானியேலுடைய ரகசியம். ಇದೇ ದಾನಿಯೇಲನ ಒಂದು ರಹಸ್ಯ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உள்ள இருக்கிறார் என்ற அறிவு, இயேசு ஒரு நாளும் அவரை ஆராதிக்க துதிக்க அது அனுபவமாய் மாறுவதாக. ಪ್ರತಿ ದಿವಸ ಆತನ ಆರಾಧಿಸುತ್ತಾ ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಅದು ಒಂದು ಅನುಭವವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತವೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು அப்பா. ವಂದನೆ. என் வாழ்க்கையில நான் சாட்சியா சொல்ல முடியும். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳಬಹುದು. அவர் எனக்குள்ள இருக்கிறத டெய்லி நான் அனுபவிக்க முயற்சி பண்றேன். ಆತನ ನನ್ನೊಳಗೆ ಇರುವುದನ್ನ ಪ್ರತಿ ದಿವಸ ನಾನು ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ. அதிகாலையில எழுந்து நான் அனுபவிக்க ஆரம்பிப்பேன். ಮುಂಜಾವನೆ ಎದ್ದು ಅದನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ. கூடிய மட்டும் காலையில ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು எழுந்து ಮುಂಜಾವನೆ ಎದ್ದು பாடி ಹಾಡಿ எனக்குள்ள அவர் இருக்கிறார், ಆತನ ನನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ, எனக்குள்ள இருக்கிறார். ಆತನ ನನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ. நோய் மேற்கொள்ள முடியாது, ವ್ಯಾಧಿಗಳು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದು, பேய் மேற்கொள்ள முடியாது, ಅಶುದ್ಧಗಳು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದು, பாவம் மேற்கொள்ள முடியாது, ಕೋಪವು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದು, இச்சை மேற்கொள்ள முடியாது, ಇಚ್ಛೆಗಳು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದು. எனக்குள்ள இயேசு இருக்கிறார், ನನ್ನೊಳಗೆ ಯೇಸು ಇದ್ದಾನೆ என்ற ஒரு நிச்சயம் தான் என்னை வாழ வைக்குது. ಎಂದು ನನ್ನೊಳಗೆ ದೃಢ ನನ್ನ ನಡೆಯುತ್ತಿವೆ. ஒரு பக்கம் பலன் கொடுக்குது, ಒಂದು ಕಡೆ ಬಲ ಕೊಡುತ್ತವೆ. ஜீசஸ், ಯೇಸುவே. இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் ಈ ಆಗಸ್ಟ್ 75வது பிறந்த நாளை கொண்டாடுனேன். 75 நான் சொல்றேன் என் பிள்ளைகிட்ட, நான் 75 25 சொல்லிட்டு இருக்கிறேன். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ನನಗೆ 25. ஆமா, வாலிப வயது, ಅದು ಯೌವನದ ವಯಸ್ಸು. యేసయ్యా, 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 యేసయ్యా. థాంక్ యూ అప్పా. యేసయ్యా, எனக்குள்ள இருப்பதா மிகப்பெரிய பாக்கியம். ನನ್ನ ಒಳಗೆ ಇರುವುದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. அவர் இருப்பதால சிந்தையில பரிசுத்தம், ಆತನು ಇರುವುದರಿಂದಲೇ ನನ್ನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ, கண்ணுல பரிசுத்தம், ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ, என் வாயில பரிசுத்தம், ನನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ, என் காதுல பரிசுத்தம், ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ. ಕಾರಣ பரிசுத்தர் உன்னோட இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧನು ನಿನ್ನ ಸಂಗಡ. எப்படி பரிசுத்தமாய் வாழ முடிகிறது என்றால், அந்த பரிசுத்தரோட உறவு. சொல்லுங்க, உறவுன்னு சொல்லுங்க. ಹೇಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ உறவு.
உறவு ಸಂಬಂಧ உறவு ಸಂಬಂಧ உறவாடு ಸಂಬಂಧಿ உறவாட ಸಂಬಂಧ ಇಡುತ್ತಾ பரிசுத்தமா வாழ முடியும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. Thank you அப்பா. Thank you. Jesus name. Thank you அப்பா. Thank you அப்பா. சுருக்கமா சொல்ல போனா ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ எனக்குள்ள இருக்கிற இயேசு ஒன்று பாவத்தை மன்னிக்கிறாரு, ನನ್ನ ಒಳಗಿರುವ ಯೇಸು ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ, பரிசுத்தம் கொடுக்கிறாரு, ಪರಿಶುದ್ಧವನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾನೆ, பரிசுத்தமாய் வாழ வைக்கிறாரு, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ, பிசாசின் மேல ஜெயம் கொடுக்கிறாரு, ಸೈತಾನದ ಮೇಲೆ ಜಯ ಕೊಡುತ್ತಾನೆ, பரலோக கொண்டு போறாரு, ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತಾನೆ. ஷார்ட்டா நீங்க புரியுறாப்புல தமிழ்ல தான் சொல்ல முடியும். ನೋಡಿ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ பாப்பா பீப்பா சொல்லுங்க. பாப்பா பாப்பா பீப்பா பீப்பா அப்படின்னா பாவம் மன்னிக்கப்படுது, பாவம் மன்னிக்கப்படுது, பரிசுத்தம் உண்டாகுது, பரிசுத்தம் உண்டாகுது, பிசாசின் மேல் ஜெயம் உண்டாகுது, பிசாசு மேல ஜெயம் உண்டாகுது, பரலோகம் வருது, பரலோகம் வருது, பரலோகம் வருது. அத கன்னடாவில் எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? ನೋಡಿ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತವೆ ಮತ್ತೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತವೆ, ನಂತರ ಆತ ನಮ್ಮನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತಾನೆ. போது சொல்லியா புரிஞ்சுதையா? நல்லா பேசுறாரா கன்னடா? கைதட்டு கன்னடால. கன்னடாவுல ஜீசஸ். என்னுடைய ஆசையில எல்லாரும் கன்னடா பேசணும்யா, பேசுங்கயா. கன்னடா பேசி இந்த கன்னடாவை இயேசுவுக்கு சொந்தமாக்கணும்யா. கைதட்டு கன்னடா. ಕರ್ನಾಟಕವನ್ನು கன்னடா பேசுங்கயா. பரபலரபா. என்னுடைய ஆசையெல்லாம் தமிழை மறந்துருங்க. பெங்களூர் கர்நாடகா, அதனால தமிழை மறக்கிறது சண்டைக்கு வந்துருவாங்க தமிழங்கள. நீங்க கன்னடா பேசி ಕನ್ನಡ ಮಕ್ಕಳ ಯೇಸುವ ಕೊಂಡಾಂತರನ್ನು ಕೈದರೆ. ಆಮೆನ್. ಕನ್ನಡಿಗರಾದ ನಾವುಗಳು ಕನ್ನಡ ಮಾತನಾಡಿ ಕರ್ನಾಟಕವನ್ನ ಯೇಸುವಿಗೆ ಸ್ವಂತವಾಗಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. தானியேலிನ ಕಾರ್ಯ ಜಯವಾಗಿ ಮುಗಿಯಿತು. உங்களுக்குள்ள இயேசு இருப்பதால, ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಯೇಸು ಇರುವುದರಿಂದ உங்கள் காரியம் ஜெயமாய், ನಿಮ್ಮ ಕಾರ್ಯ ಜಯವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತವೆ. சொல்லுங்க. பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வந்துருச்சா? ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ನಿಶ್ಚಯ ಬಂದಿದೆಯಾ? இயேசு வந்தாலே நமக்கு என்ன உண்டு? ಯೇಸು ಬಂದರೆ ನಮಗೆ ಏನು ಸಿಗುತ್ತವೆ? பாவ மன்னிப்பு. ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆ. மன்னிச்சிட்டாரு உங்க பாவங்கள் எல்லாம். ಆತ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. அதுக்கு என்ன சாம்பிள்? இளையகுமாரன் வரும்போதே ஓடி போய் அணைச்சு கட்டி பிடிச்சு பாவத்தை மன்னிச்சாரா? ಆ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನು ಬರುವಾಗಲೇ ತಂದೆ ಓಡಿ ಹೋಗಿ ತಪ್ಪಿಕೊಂಡು ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದನು. உள்ள வந்ததனால ಒಳಗೆ பாவம் கொஞ்சம் விடுங்க. உள்ள வந்ததனால பாவம் மன்னிக்கப்படுது, பரிசுத்தம் உண்டாகுது, பிசாசின் மேல் ஜெயம் உண்டாகுது, பரலோகம் கண்ணுல தெரியுது. பரலோகம் கண்ணுல தெரியுது. ஏசையா 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 ஏசையா. இன்னொரு விசை. ஏசையா ஏசையா ஏசையா. கைதட்டி உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல, க்ளோரி க்ளோரி. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. இப்ப சொல்லுங்க. எல் ஷடா எல் ஷடா. ஹalleluya. Glory. எல் ஷடா. க்ளோரி. ஹalleluya. எல் ஷடா. ஹalleluya. எல் ஷடா. ஹalleluya. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு. பெருகச் செய்தீர் பெருங்கோட்டமா. உங்களை பெருகச் செய்வாரா? கோலோ கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கோட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும், எல்லாமாகும்
ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நான் முடிக்க முன்னால இந்த பூமியில நமக்கு மிக தேவை கொஞ்சம் வால்யூம் கொண்டு பெரிய ரூபஸ் சாதாரணவரால் அவர் வாசிக்கிற ஒரு சிம்பிளா நிற்கிறாரு. இன்டர்நேஷனல் கீபோர்டு பிளேயர். கைதடுங்கப்பா. ஆமென். நம்முடைய செபத்தோட்ட ஜெய கீதங்களா, ஜெய கீதங்கள் 34, 35 இந்த 2 வால்யூமும் மிக நேர்த்தியை இசையமைத்த ரூபஸ். ரூபஸ் என்றாலே நான் சொல்வேன், ரூஃப்ல இயேசு அறிவிக்கிறவ தான் ரூபஸ். ஜீசஸ் 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 glory glory ஜீசஸ் 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 ஜீசஸ். ஒரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பார்த்தோம், பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், பிசாசு பாப்பா பீப்பான்னு சொல்லிட்டோம். ஹalleluya ஹalleluya. இன்னொரு பக்கம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் விடக்கூடாது. இந்த 2 மிக தேவை இந்த பூமியில, சுகமும் செல்வமும். கைதட்டுங்க. சுகமும் செல்வமும் அதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த தானியேல் தேவன் ஏற்கனவே பார்த்தோம், சுகம் கொடுக்கிறவர். இவருக்கு சுகம் கொடுத்தவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர் பார்த்தோம். ஆமென். ஹalleluya ஹalleluya. சுகமாய் வாழ முடியும்னு சொன்னேன். சுகமா வாழ முடியும். அடுத்து பெருகச் செய்கிறவர். இருக்கிற கொஞ்ச பணத்தை 1000 லட்சங்கள் கோடியில பெருகச் செய்ய வல்லவர். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. பெருகச் செய்வாரா? நான் ஒண்ணு சொல்ல முடியும், இப்ப இருக்கிற கொஞ்சம் இயேசுவுக்கு உங்க வாழ்வு வந்தால், அன்னைக்கு சொன்னார் 5 அப்பம் தான் இருக்குன்னு சொன்னாங்க பாலைவனத்துல, கொண்டு வாங்கன்னாரு. ஆமென். உங்களை பார்த்து வா, உன் பணத்தோடு என்கிட்ட வா, கொண்டு வா, நீனு வா, கொண்டு வா, நீனு வா, கொண்டு வா, கொண்டு வா, வா, நான் பெருக செய்வேன். உன்னுடைய கொஞ்சத்தை பெருக செய்வேன். நீ கடனா இருக்க போறது இல்ல, நீ ஏழையா இருக்க போவது இல்ல, நீ வறுமையில வாழ போவது இல்ல. நான் உன்னை ஹalleluya கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவேன். ஆமென். கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவேன். கடனாளியா உன்னை விட மாட்டேன். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறப்பா. ஏசையா ஏசையா ஏசையா. இன்னொரு விஷயம், ஏசையா glory ஏசையா ஏசையா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துக்கு வந்த அத்தனை பேரும் கொடுக்கிற கோடீஸ்வரர்களா மாறுது. கொடுக்கிற கோடீஸ்வரர்கள், கொடுக்கிற கோடீஸ்வரர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர். ஆமென். நன்றி அப்பா, நன்றி. இந்த காணிக்கை எடுக்கும்போது உங்களால முடிந்ததை கொடுத்தீங்கல்ல, ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த ஊழியத்துக்கு கொடுத்திருக்கீங்க, உண்மையான ஊழியத்துல விதைச்சிருக்கீங்க, கோடிகளை பாப்பீங்க. தரித்திரம் மறைவதாக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா தரித்திரமும் மறைவதாக, ஆண்டவரே கடன் மறைவதாக, ஒவ்வொருவரும் ராஜ்யத்துக்கு கொடுக்கத்தக்க கோடீஸ்வரர்களாய் மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. உண்மையான ஊழியத்துல விதைச்சிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரும் கோடீஸ்வரர்களாக நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. தேங்க்யூ அப்பா. யாக்கோப்பு பிழைக்க போனான், சொல்றான், நான் வெறும் கையோடு தான் போனேன், கம்பும் கையுமா போனேன், இப்பொழுது மிகப்பெரிய கூட்டத்தோட வர்றேன். அதுதான் கோலும் கையுமாக பிழைக்க சென்ற ஜேக்கப் பெருக செய்தவர் உங்க வாழ்க்கையை பெருக செய்வார். நீ கொஞ்சத்தோடு சாக போறது இல்லை, கொடுப்பீங்க அநேகருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாரா? நான் கையை தூக்க சொன்னா கடனாளின்னா அநேகர் தூக்கத்தான் போறீங்க. நான் அதை பார்க்க விரும்பல. நான் ஒன்று நிச்சயம், இந்த இயேசு உங்களை உயர்த்துவார், உயர்த்துவார். உங்க பிசினஸ்ல ஒரு உயர்வு வரும்.
உங்க வேலையில உயர்வு வரும். ஆமென். நீங்க எடுக்கிற காரியத்துல வெற்றி உண்டாகும். ஆமென். செய்கிற தொழில அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு சொன்னாரு. உன்னுடைய உழைப்பின் பயனை உண்பாயின்னு எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மையும் பாக்கியமும் உண்டாகும். இந்த நன்மை என்றால் எந்த இடத்துல பொருளாதார பெருக்க உண்டாகும். பொருளாதார பெருக்க உண்டாகும். சபையே, நான் ஆழமா விசுவாசிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ அப்பா. எத்தனையோ பேர் பெங்களூர்ல ஓடி ஓடி உழைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வீட்டை கட்டால் ஒளி கட்டுகிறனுடைய உழைப்பு எவ்வளவுதான் ஓடி உழைச்சாலும் கர்த்தர் கூட இருந்தா தான் அதுக்கு பயன் உண்டு. அதற்கு பயன் உண்டு. விடாதீங்க இந்த கர்த்தரை. ஹல்லேலூயா. 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 நான் முடிக்கிறேன். எனக்கு தெரியுது அநேகர் இந்த பொருளாதாரத்துல கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது. கர்த்தர் மனமிறங்கி பெருக செய்வார் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் ஒண்ணுமில்லாம தான் ஆரம்பிச்சார். ஓட்டாண்டியா தான் ஆரம்பிச்சார். இன்னைக்கு பாருங்க, 4 லட்சம் செலவு பண்ணி கூட்டம் நடத்துற அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரா? கர்த்தர் கொடுக்கிறாரா? ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? விடாதீங்க. கஷ்டப்பட்டு உழைப்போம். உழைக்க வேண்டாம் சொல்ல உழைப்போம். ஆனா அது பயன் உண்டாகும் அவரால். நாங்களாம் உழைக்கிறோம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு கிளம்பணும். வீட்டுக்கு 4 மணிக்கு தான் வந்தோம். ஒரு இடத்துல உழைச்சிட்டு வந்தோம். எங்கள் உழைப்பு பிரசங்க உழைப்பு தான். உழைச்சிட்டு வந்து நிற்கிறோம். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்து நிற்கிறோம். எங்கள் உழைப்பு இது. உங்களுக்கு இயேசு சொல்லணும். எங்கள் உழைப்பு. நாங்களும் உழைக்கிறோம். ஓய்வு இல்லாமல் உழைக்கிறோம். ஒன்று நாங்கள் பார்க்குறோம், பணத்துக்காக நாங்கள் வர்றதில்லை. ஆனால் பணம் வருது எங்களுக்கு. பணம் வருது. எப்படின்னு சொல்ல முடியும்? அவருக்காக உழைக்கிற எனக்கு பலன் வருது. உனக்காக நிச்சயமா கர்த்தர் கூட இருந்தா உங்க உழைப்புக்கு ஏற்ப பலன் உண்டு. பலன் உண்டு. ஹல்லேலூயா. உழைப்புக்கு ஏத்த பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தில் உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் உண்டு. Thank you அப்பா. அப்படியே விசுவாசிங்க. கரங்களை உயர்த்தி எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. எங்க வீட்டுல ஒரு நாள் எண்ணெய் மாவு குறைவதில்லைன்னு சொல்லுங்க. வீட்டுல ஒரு நாள் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு விதவை வீட்டிலே, சாக போன விதவை வீட்டிலே கர்த்தர் சொன்னார், உனக்கு குறைவு இல்ல, எண்ணெய் மாவு குறைவது இல்ல, நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம், உன் வீட்டுல தரித்திரம் இல்ல, வறுமை இல்ல, பஞ்சம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அந்நாள் முதல் அந்த வீட்டில எண்ணெயும் மாவும் குறையல. உங்களுக்கு குறைவில்ல. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். எனக்கு குறைவு இல்ல, குறைவு இல்ல. உம்மாலாகோ ஈசமாலாகும் எல்லாம் எல் ஷடாய். ஹல்லேலூயா. எல் ஷடாய். ஹல்லேலூயா. எல் ஷடாய். ஹல்லேலூயா.
உம்மாலாகோ எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஏசையா